ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் டு உமன். உமன்ஸ்னாலே ஸ்ட்ராங் தான். அந்த ஸ்ட்ராங்காக இருக்க உமனுக்கு பின்னாடி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஃபாதராக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மென் வந்து உமனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் லைஃப்பில் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி பர்த்டே, நேற்று பர்த்டே. அவங்களோட பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணேன். பட் எதுவுமே என்னால் பண்ண முடியல. தம்பி வச்சுட்டு கோயிலுக்காவது போயிட்டு வரலான்னு கிளம்பியிருந்தோம். அதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கோயிலெலாம் நட சாத்திட்டாங்க 12 கிட்ட. அப்புறம் வந்து எங்கள் ஊரில் சாய்பாபா கோயில் மட்டும்தான் ஈவினிங் வரைக்கும் நட சாத்த மாட்டாங்க. அதனால் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் அவுட்ரு தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து சாமி கும்பிட்டோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் நான் எந்த கோயிலுக்குமே போனதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது இருக்கும்போது தான் நான் போயிருக்கேன். இந்த டைம் நல்லா ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்ட்க்கு எப்படின்னா இந்த மாதிரி பர்த்டே இந்த மாதிரி டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ண பிடிக்காது. அவங்களுக்கு எல்லா டேஸுமே அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். சந்தோஷமாக இருந்தால் சாப்பிட போகலாம், சோகமாக இருந்தால் மூவிக்கு போகலாம், இந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிற கேட்டகிரி. அதே மாதிரி தான் அவங்க பர்த்டேக்கு ஈவன் ட்ரெஸ்ஸு கூட எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி எடுத்தேன். மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அப்படி தான் இருப்போம் போல். அப்புறம் வந்து அவங்க ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோட ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே இந்த மாதிரி தான் எனக்கு போச்சு.